ஐயையோ! மேம் நேத்து எழுதின டெஸ்ட் பேப்பர்லாம் இன்னைக்கு திருத்தி கொண்டு வந்துருவாங்களே! நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னே தெரியல. பயமா இருக்கு. மீனு, எதுக்கு பயப்படுற? இது சும்மா மாடல் டெஸ்ட் தானே. நம்ம குவார்டர்லி எக்ஸாம்ல நல்லா எழுதலாம், பயப்படாம இரு. என்னதான் இருந்தாலும் மிஸ் டெஸ்ட் பேப்பரை திருத்தி கொண்டு வந்தாலே பயமா இருக்கு ஜாக்கி. உனக்கு அபிக்லாம் எந்த கவலையும் இல்லை, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை மீனு, நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனால் ஃபுல் மார்க் வருமான்னு தெரியல, பார்க்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி மேம் எக்ஸாம் பேப்பரோட வந்திருக்காங்க. எல்லா பேப்பரையும் திருத்தி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் எக்ஸாம் பேப்பர்லாம் நான் திருத்தி முடிச்சிட்டேன். யார் யார் என்ன மார்க்குன்னு பாருங்கள். வெரி ஒஸ்ட்டுப்பா. நெக்ஸ்ட் வீக் குவார்டர்லி எக்ஸாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயையோ போச்சு, அப்போ யாருமே எக்ஸாம் நல்லா எழுதலை போலியே. நான் 1 by 1 ஒவ்வொருத்தராக கூப்பிடுறேன், வந்து பேப்பரை வாங்கிட்டு போங்க. ஃபஸ்ட்டு பேப்பரே ரோசி தான். வாமா ரோசி, என்ன 33 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்க 50க்கு. இதே மாதிரியே நீ குவார்டர்லி எக்ஸாமில் பண்ணேன்னா ரொம்ப கஷ்டம். ஒழுங்காக படித்து நல்லா எழுதுகிற வழியை பாரு. ஓகே மிஸ், நல்லா படிக்கிறேன் மிஸ். அடுத்தது மீனு. மீனு 50க்கு 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காமா. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க. இதே மாதிரியே குவார்டர்லி எக்ஸாமில் படித்து சென்டம் எடுக்க ட்ரை பண்ணணும், ஓகேவா? ஓகே மிஸ், குவார்டர்லி எக்ஸாமில் நல்லா படித்து சென்டம் எடுக்க ட்ரை பண்ணுறேன் மிஸ். வெரி குட். அடி பாதி மீனு, படிக்கலன்னு சொல்லிட்டு 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க துரோகி. நான் எப்போ மாயா படிக்கலன்னு சொன்னேன்? உனக்கு காட்ட மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் நல்லா படித்தேன். அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சைலன்ஸ். அடுத்தது விஜய் வாமா. விஜய், நீ 50க்கு 37 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன்னா 40 above எடுக்கலாம். கொஞ்சம் நல்லா படிமா. ஓகே மிஸ், நெக்ஸ்ட் டைம் 40 above ஸ்கோர் பண்ணுவேன் மிஸ். நெக்ஸ்ட் அபி. ஸ்டூடெண்ட்ஸ், அபிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. 50க்கு 49 மார்க்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற அபி. எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. வெரி குட் அபி. இதே மாதிரியே நெக்ஸ்ட் டைம் சென்டம் போட்டணும், ஓகேவா? ஓகே மேம், குவார்டர்லி எக்ஸாமில் கண்டிப்பாக மேத்ஸில் சென்டம் போடுவேன் மேம். வெரி குட், ஆல் தி பெஸ்ட் அபி. என்னது 49 மார்க்ஸா? அம்மாடி, எப்படி தான் இந்த மேத்ஸ்லலாம் 49 எடுக்கிறீங்களோ. நெக்ஸ்ட் ஜாக்கி. குட் ஜாக்கி, 50க்கு 41 மார்க்ஸ் எடுத்திருக்க. இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணணும் குவார்டர்லி எக்ஸாமில், ஓகேவா? ஓகே மிஸ். பரவாயில்ல ஜாக்கி, சுமாராக தான் படித்தேன்னு சொன்னேன், பட் 40க்கு மேலே எடுத்துட்டியே. எனக்கே தெரியல அபி, 35 தான் வரும்னு நினச்சேன், பட் 41 வந்துருச்சு. ஹாப்பி. ஓகேம்மா, எல்லாருக்கும் பேப்பர் வந்துருச்சுல்ல. ஏதாவது கரெக்ஷன் டோட்டல் மிஸ்டேக் இருந்தால் இப்போவே வந்து வாங்கிக்கோங்க. அப்புறமா வந்தால் நான் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். மிஸ், எனக்கு இன்னும் எக்ஸாம் பேப்பர் வரவே இல்லை மிஸ். எல்லாருக்கும் வந்துருச்சு, எனக்கு மட்டும் வரல மிஸ். எப்படி மாயா, இப்படி கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாமல் பேப்பர் வரலன்னு கேட்குற? நீ தானே எக்ஸாமில் பிட் அடிச்சது, அதனால் உனக்கு 0 மார்க்ஸ் தான். வெரி புவர். இந்த பேப்பர் வந்து வாங்கிட்டு போறியா? உனக்கு வாங்குறது இது பெருமையாக இருக்குதா? என்னது மாயா, 0வா? 0 மார்க்கா? சூப்பர் சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் சிரிக்கிறீங்க? யாரும் சிரிக்கக்கூடாது. மாயாவை பார்த்து கிண்டலும் பண்ணக்கூடாது. என்ன மாயா, போச்சா? என்ன எக்ஸாமில் பிட் அடிச்சேன்னு சொல்லி மாட்டி விட்டேல. உனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. என்ன அபி, நீ ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன்ற திமிரில் பேசுறியா? இரு, உன்னை குவார்டர்லி எக்ஸாமில் பீட் பண்ணி உன்னை விட அதிக மார்க் எடுக்கல. என் பேர் மாயா கிடையாது. ஓ, நீ என்கிட்ட டைரக்டாக சேலஞ்ச் பண்ணுறியா? பார்க்கலாம், நீ அதிகமாக ஸ்கோர் பண்ணுறியா இல்லை நான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.